உலகத்திலே குர்ஆனை எரிப்பதும் அதனால இஸ்லாம் ஒளிந்துவிடும் என்று நினைப்பதும் அடக்குமுறை செய்வதும் ஆள்கின்ற இந்தியாவை ஆள்கின்றவர்கள் திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வசனம் போதும் நாம் முஸ்லீமாக நம்புவதற்கு, அல்லாஹ்வை நம்புவதற்கு, குர்ஆனை நம்புவதற்கு. இந்த வார்த்தை மட்டும் ரசூலுல்லாஹ் யுத்த காலத்தில் கொண்டிருந்தால் மார்க்கம் பொய்யாகும். இந்த ஈமானுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குங்க, நமக்காண்டி இல்லைங்க. இந்த இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும், நமக்காண்டி இல்லைங்க. எந்த ஏகத்துவத்திற்கு ஒரு வீரியம் உண்டு, எதிர்ப்பவர்கள் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கியாமத் நாள் வரை நம்முடைய இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வந்த உமர் இப்னுல் கத்தாப் சொல்லி காட்டுவார்கள், இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம் கிடைக்கும், வேற கண்ணியம் எங்கேயும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவி இஸ்லாத்திலே தான் இருக்கிறது என்று அந்த மாமேதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டித்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற செய்தியை நம்மளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த சட்டம் தான் வாக்காளர் திருத்த சட்டம். உயர்த்தி ரசூலுல்லாஹ் எப்பவுமே மென்மையான துவா கேட்பாங்க நம்ம மனசுக்குள்ள. அந்த நாளில் சத்தம் போட்டு உரத்த குரலில் துவா கேட்டாங்க, கண்ணீர் விட்டு துவா கேட்டாங்க, அல்லாஹ் இடத்துல ரொம்ப கெஞ்சினாங்க. அபூபக்கர் சித்திக் போதும், அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான், தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவன்டா நம்மளை வைக்க முடியும்? அல்லாஹ் இருக்கிறான்டா. எவன்டா நம்ம மேல் பாய முடியும்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஈமானுடைய தாக்கத்து இருக்கிறது, இபாதத்தை விட வீரியமானது. இரவு பகல் பாராமல் என்று வணங்குவதை விட ஈமான் இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது, அந்த நூரானியத் இருக்கிறது, அல்லாஹ் மேல உள்ள யகீன் இருக்கிறது, தவக்குல் இருக்கிறது, ஆழமானது அகலமானது என்பதை இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு பெரும்பான்மை கூட்டம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றதா, சிறுபான்மையான கூட்டம் வெற்றி பெற்றதா என்று குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் ஒரு மகத்தான தலைப்பு ஜும்மா உரையாக தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, உலகத்தில் நம்ம அறிவும் நம்ம சிந்தனையும் நமக்கு போதிக்கிறது பெருங்கொண்ட கூட்டம்தான் வெற்றி பெறும் என்று உலகத்தில் எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் குர்ஆனை படித்தவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஈமானில் ஆழமாக விசுவாசம் கொண்டவர்கள், அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் கியாமத் நாள் வரை அல்லாஹ்வுடைய படை சிறிய படையாக இருந்தாலும் சரிதான், பெண்ணம்பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் தோல்வி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய படை சிறிய படைதான் ஜெயித்தது என்று குர்ஆனில் நெடுங்கும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நபிமார்கள் மூலமாகும். அருமைக்குரியவர்களே, நம் நாட்டில் இந்தியாவில் நாம் வாழ்கிறோம், அனைவர்களும் இந்தியர்கள். அங்கே பொறுத்தளவில்
நமக்கு பேர் வைக்கப்பட்டதே சிறுபான்மையினர், சிறிய கூட்டம். பெருங்கொண்ட கூட்டம் காஃபிர்களாக வாழ்கிறார்கள். அதனாலே தான் நாமளே பேசிக்கொள்வோம், நாம் இந்தியாவில் ஒரு 20% இருக்கோம், அவங்க 80% இருக்காங்க, அதனால் ஷரியத்து பிரானெல்லாம் நம்மளை வாழ விடுவாங்களா? வாழ விட மாட்டாங்க. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவை ஆளக்கூடியவர்கள், அவங்க மார்க்கு அவங்களுக்கு, நம்ம மார்க்கு நம்மளுக்குன்னு போகல, இஸ்லாத்தின் மீது ஷரியத்தின் மீதும் ஒவ்வொரு நிமிடமும் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் போய் கொண்டிருக்கிறது. 18 வயது வந்தால்தான் பெண்ணுக்கு திருமணம் என்று சட்டத்தில் ஏற்றி, அதையும் முஸ்லீம் ஜமாத்து இன்னும், அதாவது முத்தவழிகள்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க 18 வயது ஆகிட்டதா, அப்போ தான் நாங்கள் இது பண்ணுவோம், இல்லைன்னா நாங்களும் சேர்ந்து உள்ளே என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பேசுகிறார்கள். இப்படியாக ஷரியத்துடைய சட்டங்களை அதிகமாக கை வைத்து சில நேரத்தில் குர்ஆனை எரிப்பதும், அதனால் இஸ்லாம் ஒளிந்துவிடும் என்று நினைப்பதும், அடக்குமுறை செய்வதும், ஆள்கின்ற இந்தியாவை ஆள்கின்றவர்கள் திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையாக இருந்து ஆட்சி கட்டில் இருப்பதனாலேயே நம்மீது வன்மத்தை கக்குவது மட்டுமல்ல, எப்பெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ 10 நிமிடத்திலே முஸ்லிம்கள் தான் சதி செய்தார்கள் என்ற அளவுக்கு மக்களை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப் போகிறான். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் மீது இட்டு கட்டுவது மட்டுமல்ல, நம்மளை பழிவாங்குவது மட்டுமல்ல, இஸ்லாமிய சித்தாந்தங்களை உடைப்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய சின்னங்களை உடைப்பது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய பெயர்கள் பலகையிலே இருக்கக்கூடாது என்று மட்டுமல்ல, எத்தனையோ விஷயங்கள் நம்மளை நாடற்றவர்களாக ஆக்க வேண்டும். காரணம் என்ன? அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க. நம்மளை அகதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டி, நீ பாகிஸ்தானில் உள்ளவன், நீ பங்களாதேஷில் உள்ளவன், நீ ஆப்கானிஸ்தானில் உள்ளவன் என்றெல்லாம் அங்கே போன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் நம்ம ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அவங்க நம்ம ஏற்றுக்கிட மாட்டாங்க, நம்ம போக போகிறது இல்லை. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரும்பான்மையாக இருந்து நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம், நாங்கள் எதை நினைத்தாலும் அதை நினைத்து முடிப்போம் என்றெல்லாம் சர்வாதிகாரமாக எங்கள் கையில் இருக்கிறது, இராணுவ பலம் இருக்கிறது, அரசியல் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அதிகாரிகள் நம்ம பக்கம், எல்லாமே அவர்கள் செய்யக்கூடிய பெரும்பான்மையுடைய இதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சில முஸ்லீம்கள் நமக்கு எதுக்கு போட்டு வம்பு அப்படின்னு பயந்து கொண்டு பேசினால் நடவடிக்கை எடுக்குவார்கள் என்ற அடிப்படையில் மௌனம் காத்து பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து பயந்தவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த பயம்? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு நாசிர், உதவி செய்யக்கூடிய யார்? அல்லாஹ் தான். அல்லாஹு காலிப். இதெல்லாம் நம்ம நம்பலைன்னா குர்ஆனை நம்பல, ஓதி பிரயோஜனம் இல்லை, குர்ஆனை ஓதி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ்வுடைய ஆட்சி பூபாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு நிறைய வரலாறு சின்னம். ஒன்றை மட்டும் சொல்றோம் பாருங்க, குர்ஆன் பொய்யாய்விடும். ஒரு செய்தி நடந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களே எத்தனை யுத்தங்களை கடந்தாங்க, நபி அவர்கள் முன்னால் நின்று கடந்தாங்க, அத்தனை யுத்தங்களையும் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அல்லாஹ் சொன்னான், வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். இந்த ஒரு வசனம் போதுங்க, இந்த ஒரே ஒரு சொற்றொடர், ஒரே ஒரு எழுத்து, வல்லாஹு யஸிமுக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், மினன் நாஸ், ஜனங்கள்ல இருந்து. கடைசி வரைக்கும் ரூஹு யுத்தத்தில் போகல, இயற்கையாக விஷம் கொடுக்கப்பட்டு கொள்ளலாம் நினைத்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். இந்த ஒரு வசனம் போதும் நாம் முஸ்லீமாக நம்புவதற்கு, அல்லாஹ்வை நம்புவதற்கு, குர்ஆனை நம்புவதற்கு. இந்த வார்த்தை மட்டும் ரசூலுல்லாஹ் யுத்த காலத்தில் கொண்டிருந்தால் மார்க்கம் பொய்யாகும், குர்ஆன் பொய்யாகும். எனவே அருமைக்குரியவர்களே, நம்புங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நாளைக்கு செத்து விடுவார்கள், நம்மளை போன்று மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் என்றென்றும் ஹய்யானவன், கையுமானவன் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது இப்படி சொல்லி காட்டுவான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ சிறிய படைகள் பெண்ணம்பெரிய கூட்டங்களை தகுடுபடியாக்கி ஜெயித்தன. காரணம் என்ன தெரியுமா? ஆயுத பலம் அல்ல, காரணம் என்ன தெரியுமா? கூட்ட பலம் அல்ல, ஈமான் என்ற பலம், அல்லாஹ் மீது தவக்குல் வைத்ததுதான் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி சொல்லி காட்டுகிறான். பல பேர் இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் மாசாபிரி, அப்படி போராட்ட களத்திலே யுத்த களத்தில் நிற்கக்கூடிய நேரத்திலே பொறுமையும் வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான். அப்படி முடித்து விடுத்தான். தொடர்ச்சியாக ரப்பு பேசுகிறான், ஃபஹஸமூஹும், எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள், பெருங்கொண்ட கூட்டம், பீத
பீஇத்னில்லாஹ், உங்க சக்தியால் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியால். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வகதல தாவூது, தாவூது நபி தாலூத் என்ற படையில போர் வீரராக இருந்தார்கள். ஜாலூத்தை கொன்றார். வகதல தாவூது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொன்றார். ஜாலூத் எப்படி உள்ளவன் அல்லவா, இப்ப இருக்க இந்திய ஆச்சாரமா இல்ல, அடக்கி ஆளுபவன், நம்மளை ஒடுக்குவன். அதாவது நல்லவர்களை, நபிமார்களை, ஈமான் கொண்டவர்களை. இன்றைக்கும் நம்ம நாட்டிலே ஜாலூத் ஆளுகிறார்கள். இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்திலே அபூலஹப் அபூஜஹல் இருந்தானோ அதுபோல 2 பேர் உள்துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னைக்கு நமக்கு மௌத்து இருக்கிறது, அந்த அடிப்படையிலே ரப்பு மேல யகீன் வரணும். இல்லைன்னா நம்ம யகீனற்றவர்கள் என்பது குர்ஆன் பறைசாட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றொன்றாக கேட்கிறான், நபி அவர்களே நீங்க பார்க்கலையா, நபி பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் ஒரு செய்தி நடந்தது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலம் தர, நீர் பார்க்கவில்லையா, கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அதாவது ஏனப்படையை எப்படி தோற்கடித்தோம் என்று பார்க்கவில்லையா, அப்ரஹா என்ற மன்னன் அந்த கஅபாவை இடிப்பதற்காக வேண்டி வந்தான். இதெல்லாம் கதையா, இதெல்லாம் கப்சாக்களா, இதெல்லாம் வெறுமனே வார்த்தை ஜாலங்களா, இதெல்லாம் மந்திர சொற்களா? சவர்களே உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அந்த அஸ்ஹாபுல் ஃபீல் யானை படையை அப்ரஹா என்ற மன்னன், கொடுங்கோல் மன்னன் எடுத்து வந்த கூடிய நேரத்தில் பெருங்கூட்டலாம் அவன மாதிரி யானையெல்லாம் கொண்டு வரல. வாரிசல அலைஹிம் தொயரன் அபாபீல், தொடர்ச்சியாக பறவைகளை கொண்டு அல்லாஹ் அனுப்பினான். இதெல்லாம் நமக்கு தெரியும் சகோதரர்களே, உள்ளத்தில் இறங்கல. நான் பேசுறது ஜும்மால எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாரிசல நினைவூட்டல் தான், அப்படி உள்ளத்தை தட்டுறது நம்ம வேலை. வாரிசல அலைஹிம் தொயரன் அபாபீல், எந்த கொம்பனாலும் நீ புதிய செய்தி கொண்டாட முடியாது, இருக்க செய்தியைத்தான் பேச முடியும். வாரிசல அலைஹிம் தொயரன் அபாபீல், அபாபீல் என்று பறவை அல்ல, அபாபீல் என்று சொன்னால் தொடராக வரக்கூடிய பறவைகள். நம்ம அபாபீல் பறவை, அபாபீல் பறவைன்னு சொல்லுவோம். வாரிசல அலைஹிம், அந்த எதிரிகள் மீது வந்தது தொயரன், பறவைகள் வந்தது, அபாபீல் கூட்டம் கூட்டமாக தொடர்ச்சியாக வந்ததாக ரப்பு பறைசாட்டி விட்டு, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கல்லுதான் அவர்கள் மீது விழுந்ததை தவிர வேற எதுவும் உடல்ல, பெரிய அணுகுண்டெல்லாம் உடல்ல, பெரிய ஆயுதங்கள்லாம் தாக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கிருந்து போட வைத்தான். அல்லாஹ் முடிக்கும் போது சூரா இப்படி முடிக்கிறான், ஃபஜஅலஹும் காஸ்ஃபின் மாகுல், திண்டப்பட்ட வைக்கோல் மாடு திண்டுட்டு வைக்கோலை எப்படி சவுச்சு கீழே போடுமோ மென்று அதுபோல் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்புவோம். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்து போயிடுவான், ஆடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஏன்னா நமக்கு அரசியல் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்மளை சாவடிச்சு தான் அரசியலில் வரணும்னு நினைக்கிறோம். தீபாவளி நைட்டில் வெடி போடுவாங்க, அது அவங்க கலாச்சாரம், நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி பீகாரில் நாளைக்கு தேர்தல் நடக்குது, அன்னைக்கு நைட்டில் டெல்லியில் வெடிகுண்டு போடுகிறார்கள். ஆனால் அப்படியே செய்துவிட்டு 1 மணி நேரத்தில், அல்லாஹ்வால 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் பேர் வருது இஸ்லாமியர்கள் பேரா. அதில் மாறி 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 எப்படி கேவலப்படுத்துகிறான் பாருங்க. ஆனால் பெருங்கொண்டவங்க விலகி கொண்டாங்க, யாருமே நம்மளை குறை சொல்லலை, பெருங்கொண்டவர்கள் விலகி கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் முகமது சல்மான் கான் இல்லை, அவர் இல்லை, அவர் காரை விற்று ரொம்ப பல வருடங்களாயிடும். அப்புறம் இவர் அருமைக்குரியவர்களே ஒன்று சிந்திங்க. அதாவது நம்ம குட்ட குட்ட குனியவன் முட்டாள் குற்றவன் முட்டாள் என்று நம்ம பழமொழி சொன்னாலும் கூட ரப்பு ஒரு காலமும் ரொம்ப நாளைக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டான் என்பது குர்ஆன் நெடுங்கும் சொல்லி காட்டும். அருமைக்குரியவர்களே, ஈமான் நமக்கு பலமாக இருக்கணும், அதனால் நமக்கு கோளாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்தவர்கள் சாதாரணவர்களா? பெருங்கொண்ட படை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூஃபான் என்ற அந்த வெள்ளத்தில் அழிக்க வைத்தான். அல்லாஹ் நாடினா 1 நிமிஷம் தான் ஆகும். ஊது நபியுடைய கூட்டம் ஆது சாதாரணவர்களா? நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் மனசை வச்சுக்கோங்க, எல்லாம் சொற்பமானவர்கள். நபியை பின்பற்றவங்க ரொம்ப சொற்பம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றி ரொம்ப சொற்பம். ஆனால் எதிரிகள் தான் நிறைய எதிர்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை காற்றின் மூலமாக அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்தவர் சாதாரணமானவர்களா? ஃபிரௌன் என்ன சாதாரண படையா? ஜுனூதுஹும் பட்டாளமே பெரியது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடல்லே மூழ்கச் செய்தான். சாலிஹ் உடைய கூட்டத்தை எதிர்த்தவர்கள் சாதாரணங்களா? சமூதுகாரர்கள், சமூது கூட்டம். அல்லாஹ் தஆலா பெரும் இடியை கொண்டு அதிலே ஹார்ட் அட்டாக் சாவடித்தான் என்று குர்ஆன், இதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது.
எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பணும். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் பெருங்கூட்டம் ஆட்டம் போட்டது, அப்படியே தோசை பிரட்டுற மாதிரி பூமியை அப்படி தலைகீழாக பிரட்டி கல்மாரி பொழிய செய்தோம் என்று குர்ஆன் பறைசாட்டுகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றவர்கள் சாதாரணவர்களா? பெரும் சத்தத்தை கொண்டு அவர்களை அழித்தோம் என்று குர்ஆன் பறைசாட்டுகிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் நபிக்கு வந்தாராம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாராம். வதுகுரு, நபி அவர்களே நினைத்து பாருங்க, எல்லாரும் சஹாபாக்களும் சேர்த்து பன்மை, இது அந்தும் கலீலுன், நீங்கள் கம்மியாக இருந்தீங்க. எங்கே? ஃபி மக்கா, மக்கால. முஸ்தலாஃபூன்னு சொன்னால் ரொம்ப பலகீனமானவர்கள் மட்டுமல்ல, ரொம்பவும் சிறுபான்மை கூட்டம், கொஞ்சம் பேர் தான் வரலை விட்டு எனக்கு ஃபில்லாரது அந்த பூமியில் மக்காவில். இன்னும் எப்படி இருந்தீங்க தெரியுமா நபி அவர்களே, சஹாபாக்களே? தகாஃபூன, பயந்து கொண்டே வாழ்ந்தீங்க. அங்கே தகத்தஃபு முன்னாஸ், எதிரிகள் நம்மளை எங்கே வாரி சென்று வீசி விடுவார்களோ அந்த அளவுக்கு பயம் இருந்தது. ஃபஆவாக்கும் வஅய்யதக்கும் பினஸ்ரி, நாம் அரவணைத்தோம், நாம் உறுதிப்படுத்தினோம் உங்கள் உள்ளங்களை, நாம் வெற்றி அளித்தோம், நாம் உதவி செய்தோம். இன்றைக்கி சவுதி எவ்வளோ பெரிய நாடாக இருக்குது. அல்லாஹ்வுடைய திருத்துவ தன்னந்தனி ஆள். அதற்கு அப்புறம் அம்மை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெரும் வீரியம் பல கொண்டு இன்னைக்கு அரபு உலகமே ரப்புல் ஆலமீனுடைய கையில் வந்த சரித்திரத்தை பார்க்குறோம். எனவே நம்மளை மூமிங்களுடைய நிலைமை எப்பொழுது இப்படித்தான். இந்த ஈமானுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குங்க, நமக்காண்டி இல்லைங்க. இந்த இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும், நமக்காண்டி இல்லைங்க. என்றால் ஏகத்துவத்திற்கு ஒரு வீரியம் உண்டு, எதிர்ப்பவர்கள் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கியாமத்து நாள் வரை நம்முடைய இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மக்கமா நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிஞ்சு பயந்து வாழ வந்தது. ஒடுக்கப்பட்டார்கள். முஷ்ரிக்கீங்கள் பல்வேறு தொந்தரவு கொடுத்தாங்க. ஏன்னா முஸ்லிக்கு தான் பெரிய கூட்டம். இங்கே பார்த்தா மஜூசி ஒரு பெரிய கூட்டம், நெருப்பு வணங்கி. அந்த பக்கம் பார்த்தா ரோமானிகள், இப்படியாக நிறைய இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டமும் ரொம்பவும் கம்மியாக இருந்தது, சக்தியிலையும் படையிலையும் கம்மியாக இருந்தது. அவமானப்படுத்தார்கள். எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு சரித்திரத்தை சும்மா நினைவூட்டு காட்டுகிறேன். அம்மார் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டார்கள், யாசிர் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டார்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொல்லப்பட்டார்கள். எங்கே, எந்த இடத்துல அவர்கள் தாக்கினார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் களவாண்டவில்லை, திருடவில்லை, கொள்ளடிக்கவில்லை, மோசடி செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை. ஈமான் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி முஸ்அப் இப்னு உமைர் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் பெரிய பணக்காரர், செல்வந்தர், ஆனால் சமூக அந்தஸ்து உள்ளவர், அவரும் தாக்கப்பட்டார். மொத்தத்தில் முஸ்லீம்களே தாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டை ஆளக்கூடிய அபூஜைகளும் அபூலகும், நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஜாலூதும் ஃபிரௌனும் பெரிய இது இல்லை. இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். எனவே அல்லாஹ் பேசுகிறான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின், பத்ர் யுத்தம் கலந்து நடந்ததுல, அந்த பத்ரில் உங்களுக்கு உதவி செஞ்சோம். எப்படி இருந்தது தெரியுமா? வாந்தும் அது இல்லா, ரொம்ப கம்மியாக இருந்தீங்க. அதாவது அந்த நடந்த யுத்தத்தில் முதல் யுத்தம் எண்ணிக்கையிலும் கம்மி, ஆயுத பலமும் கம்மி. ஒரு ரிவாயத்தில் 313, முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத்தில் 319, இரண்டு வரலாறுல 313, ஹதீஸ்ல 319 இமாம் முஸ்லிம் அவர்கள் கிதாபுல் ஜிஹாதுடைய பாடத்திலே கொண்டு வருவார். 2 ஃபரசானி, 2 குதிரை, 70 பகீரன், 70 ஒட்டகம், இவ்வளவுதான். ஆனால் எதிரிகள் இடத்துல 1000 பேர் இருந்தார்கள். யுத்தத்துக்கு தயாராகி வந்தார்கள். இரும்பு கவசங்கள்லாம் இருந்தது. அல்லாஹ் ரசூலை கண்ணியப்படுத்தினான். அதனால்தான் இஸ்லாத்துக்கு வந்த உமர் இப்னு கத்தாப் சொல்லி காட்டுவார்கள், இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம் கிடைக்கும், வேற கண்ணியம் எங்கேயும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவி இஸ்லாத்திலே தான் இருக்கிறது என்று அந்த மாமேதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டித்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற செய்தியை அருமைக்குரியவர்களை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் மனசில் வைங்க, அந்நாசிரு அல்லாஹ், உதவி செய்வன் யார்? அல்லாஹ். லைசபி கோவத்திக்கு, நம்மள்கிட்ட எந்த பலமும் இல்லை. ஆட்சி கட்டில இருந்து தொலைய வேண்டியதானே, ஏன் நம்மளை ஒன்மத்தை கக்கிறார்கள்? நம்மளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த சட்டம் தான் வாக்காளர் திருத்த சட்டம். ஏன்னா நேரடியாக பார்த்தாங்க, இது சரி வராது, உள்ள இருந்து கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் வெளியே போயிடுவாங்க.
எனவே அருமைக்குரியவர்களே, அந்த பத்ரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தைரியமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இறங்கினார்கள். யுத்த களத்தில் இறங்கினார்கள். ஆனால் யுத்த களத்தில் இறங்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. முஸ்லீமில் நீங்கள் தமிழே பார்க்கலாம் சகோதரர்களே. 2 கையையும் உயர்த்துகிறார்கள். உயர்த்தி ரசூலுல்லாஹ் எப்பவுமே மென்மையான துவா கேட்பாங்க நம்ம மனசுக்குள்ளே. அந்த நாளில் சத்தம் போட்டு உரத்த குரலில் துவா கேட்டாங்க. கண்ணீர் விட்டு துவா கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல ரொம்ப கெஞ்சினாங்க. அபூபக்கர் சித்திக் போதும், அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான், தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, மேனில் இருந்த அந்த துண்டு கீழே விழுது. அந்த அளவுக்கு அல்லாட்ட தேம்பி அழுதுவா கேட்குறாங்க. அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா எனக்கு நீ வாக்குறுதி தந்தாய், அதை நிறைவேற்றி வெற்றியேத்தா. அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, இறைவா எந்த வாக்குறுதியை கொடுத்தாய் இதை இப்போவே கொடுத்து விடு என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. துவா கேளுங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஆதில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் லா தஅபத் ஃபில் அர்தி அபதா. இது இந்தியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக கேட்கணும். நம்ம முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சின்னஞ்சிறிய கூட்டம், யா அல்லாஹ் இதை அழித்து விட்டால் பூமியிலே இனி ஒரு காலம் வணங்குவதற்கு ஆளே இருக்காது என்ற கண்ணீரை அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ரில் வெற்றியை கொடுத்தான் என்ற செய்தி குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ் உடனே வெற்றியை கொடுத்தான். என்ன செய்தான்னு சொன்னா, ஃபஅன்ஸலல்லாஹு ஆயா, ரசூலுல்லாஹ் கேட்டவனே ஒரு வசனத்தை இறக்கினா, இது தஸ்தகீசூன, நபி அவர்களே தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்கள் ரட்சகன் இடத்துல நீங்கள் உதவி கேட்ட நேரத்தை நினச்சி பாருங்க. நீங்கள் கேட்டீங்க, ஃபஸ்தஜாபலக்கும், அல்லாஹ்வாயே நான் உங்களுக்கு பதில் தந்தேன். அன்னி முமித்துக்கும், உங்களுக்கு எப்படி உதவி செய்தேன் தெரியுமா? பி அல்ஃபின் மினல் மலாயிகா, 1000 வானவர்கள் என்றார்கள், மனிதர்கள் அல்ல. மினல் மலாயிகதி முர்துஃபீன், உங்களுக்கு பின்னால 1000 மாணவர்கள் அணிவகுத்திருந்தாங்க. அதான் பதிலில் ஜெயித்தது. நினச்சி பார்த்தீங்களா? ஒரு 319 பேர் 1000 பேரை எப்படி வெல்ல முடியும்? குவத்தும் இல்லை, சக்தியும் இல்லை, படையில் எந்த விதமான வாகனங்களும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. நாம் சரியாக இருந்தால் அல்லாஹ் மலக்குமாரை கொண்டு நம்ம எதிரியை அழிப்பான். இதுதான் பதில் சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹ் அந்த பதிலை தான் குர்ஆன்ல நெடுங்கும் பேசுகிறான். சூரத் அன்பால் எடுத்து பாருங்கள், ஃபுல்லா பத்ரை பத்தி பார்க்கலாம். ஃபலம் தக்துலூஹும், நபி அவர்களே அந்த எதிரிகளை பத்ரிலே அந்த நீங்க கொலை செய்யவில்லை, அபூ ஜஹல் போன்றவர்களை நீங்கள் கொலை செய்யவில்லை. வலாக்கின் அல்லாஹ் கதலஹும், அல்லாஹ்வாகிய நாம் நின்று யுத்தம் செய்தோம். குர்ஆன் நேரடி அர்த்தம் பார்க்கலாம். ஒமார் ரமைத்த, மண்ணல்லி வீசினீங்க எதிரி மேல, பிடி கற்களாக இருந்தது, எல்லாருடைய கண்கள்லையும் விழுந்தது. அந்த 1000 பேர் கண்கள்லையும் விழுந்தது, மூக்கிலையும் போனது, வாயிலையும் போனது. புறபோதி காட்டி ஓடினார்கள் எதிரிகள். ஒமார் ரமைத்த, அந்த மண்ணை நீர் எறியவில்லை. இது ஒமார் ரமைத்த, இது ரமைத்த, மண்ணை எரியக்கூடிய நேரத்தில் நீர் எரியவில்லை. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ்வாகிய நாம் எறிந்தோம். வசனத்தை பார்த்தீங்களா? குர்ஆனை சும்மா ஓதிட்டே போறோம். குர்ஆன் ஓதணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. என்னை படிக்கணும், சிந்திக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்க்கணும் என்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை. அதை எனவே இந்த வசனத்தில் இமாம் இப்னு கஸீர் கேட்பார், எவன்டா நம்மளை வைக்க முடியும்? அல்லாஹ் இருக்கிறான்டா. எவன்டா நம்ம மேல் பாய முடியும்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த செய்தியெல்லாம் உலமாக்கள் நமக்கு தஃசீர் உலமாக்கள் தருகிறார்கள். உஹதில் பாருங்க, முஷ்ரிக்குகள் நிறைய இருந்தாங்க. உஹதில் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடியேப்பட்டு மற்ற இடத்துலாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. நபியை ரொம்பவும் மோசமாக்கிட்டாங்க. நபி அவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, கையேந்திர அளவுக்கு அடி விழுந்தது. ஏன்னா சஹாபாக்கள் சில ரசூலுல்லாஹ் சொன்னதை கொஞ்சம் மறந்துட்டாங்க. அதனால அந்த யுத்தத்துடைய அந்த ஒழுங்கை பேணலை. அப்போ அங்கே நின்று சொல்கிறாங்க எதிரிகள்லாம். அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எதிரிகள்லாம் சொல்கிறாங்க, ஹுபுல் என்ற தெய்வம் தான் அந்த இடத்துல ஜெயிச்சது, முஸ்லீம்களை நீங்க ஜெயிக்கல. ரசூலுல்லாஹ் ரத்த ஆரோடு சொல்றாங்க. கூலு சஹாபாக்களே சொல்லுங்கள், இத்தகலம் என்ன சொல்லுங்கள், அல்லாஹு அலா வஜல், அல்லாஹ் உயர்ந்தவன் கம்பீரமானவன் என்று சொல்லுங்கள். கூலு சொல்லுங்கள், அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் தான் நமக்கு எஜமான், லா மௌலா லக்கும், உங்களுக்கு தெய்வமே இல்லடா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, ஈமானுடைய தாக்கத்து இருக்கிறது இபாதத்தை விட வீரியமானது. இரவு பகல் பாராவன் என்று வணங்குவதை விட ஈமான் இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது, அந்த நூரானியத் இருக்கிறது, அல்லாஹ் மேல உள்ள யகீன் இருக்கிறது, தவக்குல் இருக்கிறது, ஆழமானது அகலமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறார். எனவே
இப்படியே மூத்தா யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய யுத்தவுடைய பாடத்தில் கொண்டு வராங்க. அதிலே கூட முஸ்லீம்கள் குறைவாக இருந்தாங்க, 3000 பேர். எதிரிகள் 2 லட்சம் பேர். மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் சகோதரர்களே. சிந்திங்க. அதனால் எந்த கொம்பனாலும் நம்மளை ஆட்டி பார்க்க முடியாது, அசைச்சி பார்க்க முடியாது, சிந்தி பார்க்க முடியாது என்பது வரலாறு சொல்லக்கூடிய மகத்தான பாடம் என்பதை சகோதரர்களே தெரிந்து கொள்ளுங்கள். எருமூக்கு யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலையாவது ஒரு அளவுக்கு முஸ்லீம்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தார்கள். ஆனால் எதிரிகள் அதை விட அதிகமாக இருந்தாங்க. அதுலேயும் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க. ரொம்ப சிந்திக்கணும், இறுதியாக வந்துடுவாங்க, டைம் முடிஞ்சுது. ஃபதஹே மக்கா வெற்றி கொள்ளும்போது முஸ்லீம்கள் கம்மி. ரத்தம் சிந்தாமல் ஆயுதத்தை ஏந்தாமல் அப்படியே அடிபணிய வச்சானே அல்லாஹ். அதனால ஒரு காலம் வரும் என்பதை நாம இருந்தால் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த குவத்தை நாம் நம்பினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை செய்தியை குர்ஆன் நெடுங்கும் சொல்லி காட்டுகிறது. வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் சிறு கூட்டமாக இருந்தாலும், ஈமானுடைய வீரியம் இருந்தால், சிறு கூட்டமாக இருந்தாலும், ஏகத்துவத்தினுடைய வீரியம் இருந்தால், சிறு கூட்டமாக இருந்தாலும் சிறுக்கு பிதாயத்து கலக்காமல் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவோம். என்ன தமிழ்நாட்டில் பாருங்களேன், உங்களுக்கு இதுதான் வேலையாக மேடையிலேருந்து ஜும்மாவில் தான் சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. சமீபத்தில் பாருங்கள், மீடியா நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு ஊரில் முத்துப்பேட்டை பக்கத்தில் பாசிப்பட்டினமா ஏதோ ஒன்று தெரியலை, அது குர்ஆன் ஹதீஸ் இல்லை, நடந்தது உண்மை. டிவியில் எடுத்து காட்டுறான். சந்தனக்கூடு ஊர்வலத்தில் சப்பரத்தை பெரிய காட்டுறான். முருகன் கோயிலெலாம் தோற்றுவோம், ஆனால் காட்டுறான். அதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னும் வரைக்கும் அவங்க இஸ்லாம் போய் சேரலை. வாலிபர்கள் இவ்வளோ விஞ்ஞானம் குர்ஆன் ஹதீஸ் வளர்ந்துட்டு மீடியாக்கள் நிறைய சொல்லப்படுது. தலையில் சந்தனக்கூடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குடத்தையும் கொப்பரையும் தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போனாங்க. டிவியில் ரொம்ப நேரம் நின்று காட்டுறான் தலைப்பு செய்தியில். அவனுக்கு நல்லா தெரியுது எது சிறுக்கு எது தௌஹீதுன்னு. அதே சமயம் பெருநாள் நடக்கும்போது பாருங்கள், டிவியில் தலைப்பு செய்தியில் இப்படின்னு ஓடிடும், நின்று அழகாக காட்டுறான். என்ன இஸ்லாம்? அப்படி நேராக நீங்கள் அந்த கடலில் போய் விழுந்துருங்க, பிறவன் விழுந்த மாதிரி. என்னங்க இஸ்லாம்? இப்படி இருக்கும்போது எப்படி வெற்றி கிடைக்கும்? அதான அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டும். பெருங்கொண்ட கூட்டம் அநியாயத்தில் தான் இருக்கும், அக்கிரமத்தில் தான் இருக்கும், விபச்சாரத்தில் தான் இருக்கும், சிறுக்கில் தான் இருக்கும், சினாவில் தான் இருக்கும், விபச்சாரத்தில் இருக்கும், மதுபானத்தில் தான் இருக்கும், அநியாயத்தில் தான் இருக்கும், அக்கிரமம் இருக்கும். ஆனால் அந்த பெருங்கொண்ட கூட்டம் இப்படி இருந்தாலும் சிறிய கூட்டம் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா யுத்தகலத்திலையும் ரசூலுல்லாஹ்வை கை கொடுத்தானோ அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கும் தருவான் என கூறி முதல்ல நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமைக்குரியவர்களே, தலைப்புடைய செய்தியில் கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் பெரும்பெரும் ஹதீஸுகளுக்கும் ஆயாத்துகளுக்கும் விளக்கம் கொடுத்தவருடைய உரையிலிருந்தால் நம்ம சில செய்திகளை சொல்கிறோம். அந்த தலைப்பில் ஒன்றை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. என்னைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறுபான்மையான கூட்டம் சத்தியத்தில் இருந்தால் அவங்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், நிறைய பேர் முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்ளுமே, அல்லாஹ் சொல்கிற மாதிரி அதிகமானவர்கள் விளக்கம் இல்லாதவர்களும் அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாகவும் அல்லாஹ் தந்த ஈமானுக்கு அதிகமானவர்கள் இணை வைத்த நிலைமையில் ஈமான் கொண்டிருக்காங்க. அல்லாஹ் பேசுகிற மாதிரி அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. நிறைய பாருங்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூட்டம் சிறிய கூட்டம் தான், ஆனால் பெரிய கூட்டம். இதை வச்சு நாங்கள் ஹக்கில் இருக்கேன்னு சொல்கிறோம். இதை வச்சு பாருங்கள், எங்கள்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களும் சமூக அந்தஸ்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஊருக்காரங்க மேய்க்கணும், ஜமாத்து மேய்க்கணும், எல்லோரும் மேய்க்கணும். அதனால் நம்ம எப்படி போனால் சரியில்லை, இப்படி போயிடுவோம்னு போயிடறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடியது மக்கியா. அந்த வசனம் நான் சொல்லக்கூடியது சொல்கிறேன். ஒயின் துத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒயின் துத்தி, இதில் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஒயின் துத்தி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். நபி அவர்களே, அதிகமான கூட்டத்துக்கு நீங்கள் வழிபடணும்னு நினைத்தால், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு
யுضில்லூக அன் சபீலில்லாஹ், உங்களை வழிகெடுத்துருவானோ. மாமா மச்சான் மாமி எல்லாம் ஜண்டால இருப்பாங்க. ஜண்டானா நான் பிதாத்துடைய கோட்டையே சொல்றேன், சிறுக்குடைய கோட்டையே சொல்றேன், கபர் வணங்கியுடைய கோட்டையே சொல்றேன். நம்மளும் சேர்ந்து போவோமே. மாமா இருக்காருன்னா நாளைக்கு மாமா எங்க போவாரோ அங்கே நம்மளும் சேர்ந்து போறோம். அல்லாஹ் நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். காரணம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இங்கத்தபியூன இல்ல தன்ன, அவங்க எல்லாம் பின்பற்றுவது யூகத்தை பின்பற்றுறாங்க. அல்லாஹ் மேல யக்கீன் இல்லை. இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார், மரணித்தவர் காப்பாற்றுவார். வைன்ஹும் இல்லா யஹ்ருஸூன், அனுமானத்தையே பின்பற்றுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, உலகத்தில் காஃபிர்கள் அதிகமா அதிகமா முஸ்லீம்கள் அதிகமா? இந்தியாவில் காஃபிர் அதிகமா முஸ்லீம்கள் அதிகமா? இந்த வசனத்தை வச்சு இட போட்டு பாருங்க. நம்மளை எப்படியா வளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பார்க்குறேன். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன நினைக்கணும்னு சொன்னா, நாம சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கோமா? சிராத்துல் முஸ்தகீம்ல நேரான பாதை. ஒவ்வொரு தொழுகையில ரக்காத்திலும் சொல்கிறோமாங்க, நேரான பாதையை காட்டு, நபிமார்களுக்கு அலுபுரிந்த பாதை, சித்திகங்களுக்கு, சுஹதாக்களுக்கு, சாலிகங்களுக்கு, அந்த பாதையில் இருக்கோமான்னு சொல்லி மனசை தொட்டி பார்த்துங்க. மெஜாரிட்டி கூட்டம் எப்போ வலாலத்தில் தான் இருக்கும், அக்கிரமத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு துனியாவில் குஃபார்கள் தான் அதிகம், இன்னைக்கு துனியாவில் நஸ்ரானிகள் தான் அதிகம், துனியாவுடைய ஆதிக்கத்தில். அப்போ எப்பவும் நம்ம இப்படித்தான் இருப்போம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் சத்தியவான்கள் சொற்பமானவர்கள். அதனால ரசூலா சொன்னாங்க, இஸ்லாம் கொஞ்ச நபர்களுக்கு தான் தோண்டியது, முடியும் போது கொஞ்ச நபருக்கு கொண்டு தான் முடியும். எனவே ஃபதூபாலில் உரபா, அந்த கொஞ்ச நபருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்த்து தெரிவித்தாங்களே. இது இந்த வசனத்திற்கு எழுதக்கூடிய மாமேதைகள் சொல்லி காட்டுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தௌஹீத் இருந்தது, 10 தலைமுறை வரைக்கும் இருந்ததாம். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வருது, ஷிர்க் ஆரம்பிச்சிட்டு மேலே ஆரம்பிச்சிட்டு. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முடியலை. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் ஷிர்க் இருந்தது, லூத் நபியுடைய காலத்திலையும் ஷிர்க் இருந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலையும் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் இருந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் இருந்தது, இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இருந்தது. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் என்னைக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய கூட்டம் கம்மியாகத்தான் இருக்கும் என்பதை நான் சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 10 தலைமுறைகள் நல்ல தௌஹீதில் இருந்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே தான் ஷிர்க் என்ற பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இது நீடித்து கொண்டு இருக்கும். ஆனால் எல்லா நிலையிலையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த அந்த ஏகத்துவம் குர்ஆன் சுன்னாவை நாம் பற்றி பிடித்தால், அல்லாஹ்விடத்திலே மௌத்துடைய நேரத்திலையும், கபருவிலே நம்ம வைக்கக்கூடிய நேரத்திலையும், மஹ்ஷர் மன்றத்திலையும் நாம் தான் ஜெயம் பெறுவோம் என்ற செய்தியை பல்வேறு தஃசீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த படையும் சரிதான், அந்த படையும் சரிதான் என்று போய்விடாதீர்கள். யார் ஹக்கை சொல்கிறார்கள், யார் சத்தியத்தை சொல்கிறார்கள், யார் பாத்திலை சொல்கிறார்கள், யார் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், யார் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறார்கள், யார் தௌஹீதை பேசுகிறார்கள், யார் நேர்த்தியை பேசுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். கூட்டத்தை பார்த்து இடப்படாதீர்கள், ஹக்கை பார்த்து இடப்போடுங்கள் என்று வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் மௌத்து வரைக்கும் ஹக்கின் மீதே சாய்ந்தவர்களாக ஆக்கி அருள வேண்டும் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.